கம்போங் சுங்காய் பாருவில் 37 வீடுகளின் உரிமையாளர்கள் 26 பேரை வெளியேற்றும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட மோதலில் ஒரு அமைப்பின் தலைவர் உட்பட 7 ஆண்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். சட்ட அமலாக்க நடவடிக்கை அதிகாரிகளுக்கு தடையாக இருந்ததற்காக 15 முதல் 52 வயதுக்குட்பட்ட இந்த சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் கமிஷனர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் கூறினார். அவர்களில் ஒருவர் டாங்வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜுலிஸ்மி அஃபெண்டி சுலைமானை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி தற்போது சீரான நிலையில் உள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவுகள் 186, 353, 324 ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவருக்கு 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 6 பேர் இன்னும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்டவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் அவர்கள் போராட்டத்துடன் தொடர்புடைய வெளியாட்கள் என்றும் காவல்துறை நம்புகிறது. இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல் அல்லது காணொளி துணுக்குகள் தெரிந்தால் அதை காவல்துறையினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு பொதுமக்களை ஆணையர் ஃபாடில் மர்சூஸ் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.